இயேசு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே வாழ்ந்தார். அவர் பாவம் செய்யவில்லை. நாம் கடவுளிடம் செல்லும் வழியை அவர் நமக்கு காண்பித்துள்ளார். மக்கள் பலர் இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் அவர் மீது வெறுப்பு கொண்டனர். ஆகவே அவர்கள் அவரை கொலை செய்ய திட்டமிட்டனர். சில பொல்லாத மனிதர் இயேசுவை அந்நாட்டு ஆளுநரிடம் இழுத்துச் சென்றனர். அவரது கட்டளையினால் போர் வீரர்கள் இயேசுவை அடித்து துன்புறுத்தினர். ஆனால் இயேசுவோ எதிர்த்து போராடவில்லை. இயேசு நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்தார். அவர் தாமே நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இதை நீங்கள் அறிவீர்களா? அந்த பொல்லாத மனிதர் இயேசுவை சிலுவை மரத்தில் கொண்டு போய் அறைந்தனர். இயேசு பெரும் வேதனையை சகித்தார். சிலுவையில் அவர் உயிர் விட்டார். இயேசு நமக்கு வரவேண்டிய பாவத்தின் தண்டனையை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நாம் பாவிகள்தான் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை நீக்கும்படி நாம் இயேசுவினிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பாவங்களை அவரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டால் அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக்குவார். உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமா? இயேசுவண்டை வாருங்கள். மற்ற எல்லா தெய்வங்களையும் தேவதைகளையும் மார்க்கங்களையும் விட்டு நீங்கள் இயேசுவை மாத்திரம் பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசு சிலுவையில் உயிர் நீத்த பின்பு அவரது நண்பர்கள் சிலர் அவரது சடலத்தை ஒரு மலை குகையினுள் கொண்டு போய் அடக்கம் செய்தனர். அவர்கள் ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த குகையின் வாயிலை மூடிவிட்டனர். இயேசுவின் சடலம் 3 நாட்கள் அந்த கல்லறையினுள் இருந்தது. இயேசுவின் தாயாகிய மரியாளும் வேறு சில பெண்களும் அந்த கல்லறையை காண வந்தனர். அப்பொழுது அவர்கள் கல்லறை திறந்து கிடக்க கண்டனர். உள்ளேயோ இயேசுவின் சடலம் காணப்படவில்லை. ஆனால் திடீரென 2 தேவதூதர்கள் கல்லறையினுள் நிற்க கண்டனர். இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என அந்த தேவதூதர்கள் அறிவித்தனர். சாத்தான் பொய் சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து இந்த உலகத்தின் அதிபதியாக மாறிவிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த போதோ சாத்தான் தன்னுடைய வல்லமையை இழந்தான். ஆகவே சாத்தான் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. அவன் நமக்கு தீங்கு செய்ய இயலாது. இதை நாம் விசுவாசிக்கும் போது அன்று ஆதாமும் ஏவாளும் இழந்த தேவனோடு உள்ள உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளுகின்றோம். இறந்த பின்பு இயேசு உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசுவை மக்கள் பலர் நேரில் கண்டனர். தோமா என்பவர் இயேசுவின் சீடர்களில் ஒருவர். அவர், நான் ஆணி துளைத்த இயேசுவின் கைகளில் என் விரலை நுழைத்தாலன்றி அவர் உயிரோடு எழுந்ததை நம்பவே மாட்டேன் என கூறினார். இதன் பின்பு இயேசு தோமாவிடம் வந்தார். தோமா இயேசுவின் கையில் உள்ள தழும்புகளை கண்டார். இதன் பின்பு இயேசு உயிரோடு எழுந்ததை தோமா முழுக்க முழுக்க நம்பினார். உயிருள்ள அந்த இயேசுவை நாம் கண்களால் காணவில்லை. ஆயினும் நாம் தம்மை பின்பற்ற வேண்டுமென்று இயேசு விரும்புகிறார். நாற்பது நாட்களுக்கு பின்பு இயேசுவும் அவரது சீடர்களும் ஒரு சிறிய மலையின் மேல் ஏறிச் சென்றனர். அப்பொழுது இயேசு, நான் பரலோகத்திற்கு திரும்பி போகின்றேன். நான் போன பின்பு நீங்கள் மக்களுக்கு என்னை பற்றி எடுத்துரையுங்கள். அவர்களுடைய பாவத்தை நீக்க நான் சிலுவையில் மரித்தேன் என்று அவர்களுக்கு கூறுங்கள். அவர்களுடைய பாவத்தை நீக்க நான் சிலுவையில் மரித்தேன் என்று கூறுங்கள். என்னை பின்பற்றுபவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் மோட்சம் செல்லும் வழி என கூறினார். சீடர்கள் இயேசு பரலோகத்திற்கு ஏறிச் செல்வதை கண்டனர். அப்பொழுது 2 தேவதூதர் தோன்றி அவர்களுடன் பேசினர். அவர்கள் இயேசு திரும்பவும் வருவார் என கூறினார்கள். தம்முடைய பிள்ளைகளை அவர் தம்மோடு மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லப் போகின்றார். அவர்கள் அவரோடு கூட என்றென்றும் நித்தியமான வாழ்க்கையை நடத்துவர். கடவுளின் மேலான அன்பை நினைவூட்டும் அடையாளமாக இருப்பது சிலுவையாகும்.
இயேசு பாவமே செய்யவில்லை. ஆயினும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் பலியானார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது கல்லறையில் இல்லை. அவர் உயிரோடு எழுந்து விட்டார். நாம் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவர் வழி நடப்போமாகில் அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நமக்கு உதவுவார். நாம் இறந்த பின்பும் இயேசுவோடே கூட மோட்சத்தில் வாழலாம். வாழ்க்கையில் இருவகையான வழிகள் உண்டு என கூறுகின்றார் இயேசு. அவைகளில் ஒன்று அகலமான பாதை, மற்றொன்று குறுகலான பாதை. மக்கள் யாவரும் பிறந்தது முதல் விசாலமான வழியில்தான் நடக்கின்றனர். இந்த பாதை சாத்தானின் பாதை. இது நரகத்திற்கு செல்லும் வழி. இது அக்கினிக்கு செல்லும் வழி. குறுகலான இடுக்கமான பாதை இயேசுவின் பாதை. இது நம்மை மோட்சத்திற்கு கொண்டு செல்லும் வழி. இது தேவனிடம் செல்லும் வழி. இயேசுவை நம்பும் மனிதன் தன்னுடைய விசாலமான வழியை விட்டு விலகி குறுகலான வழியில் நடக்கின்றான். நீங்கள் இயேசுவை பின்பற்ற விரும்புவீர்களாயின் நான் கூறுவது போல் கூறுங்கள், இயேசுவே, நான் பாவி என்று உணர்கிறேன். என்னுடைய பாவங்களுக்காக நீங்கள் சிலுவையில் தொங்கி உயிர் கொடுத்தீர்கள். நான் என்னுடைய பாவ வழியை விட்டு விலக விரும்புகிறேன். என்னுடைய உள்ளத்தில் வாருங்கள். என்னுடைய வாழ்வில் நுழைந்து எனக்கு புதிய உள்ளத்தையும் வாழ்வையும் தர வேண்டும் என கேளுங்கள். இப்படி நீங்கள் இயேசுவினிடம் கூறுவீர்களாயின் அவர் உங்கள் வேண்டுதலை கேட்பார். நீங்கள் கடவுளின் பிள்ளையாகும் பாக்கியத்தை பெறுவீர்கள்.